வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நம்ம இன்றைக்கி முறுக்குதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எள்ளும் ஓமமும் வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கடல மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், சோடாப்பு, இப்போ நாம் வறுத்து வச்சுருந்த எள்ளு ஓமம் அது ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் அரிசி மாவு 1 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த மாவு பிசைறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு. இப்போ இதில் டால்டா ஆட் பண்ணியிருக்கேன். டால்டா 50 மில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி இணக்கமாகவே கலந்துக்கோங்க. அப்போ தான் அழுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நான் ஸ்டார் அச்சில் முதல்ல முறுக்கு போடுறேன். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி போட்டு மாவு எடுத்து அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பு மேலே அரிக்கரண்டி வச்சு அது மேலே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எண்ணெயில் மோதாமல் மேலாப்பில் வச்சு லைட்டாக சேக் பண்ணால் போதும், உள்ளே விழுந்துடும். எண்ணெயில் மோதாமல் பார்த்துக்கோங்க. எண்ணெயில் மோதினா ஒட்டிக்கும். அப்படி ஒட்டுற மாதிரி தோணுச்சுன்னா சும்மா லைட்டாக தண்ணி தடவிட்டு மறுபடியும் பிழிஞ்சு விட்டால் ஒட்டாமல் வரும். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ 3 ஸ்டார் இருக்க அச்சில் வந்து முறுக்கு போடுறேன். இப்போ இந்த மாதிரி பட்டை முறுக்கு போடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இப்போ இது நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சிகப்பாக வந்ததும் எடுத்துக்கலாம். ரொம்ப விட்டால் கருகிடும். லைட்டாக கலர் மாறினதும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பட்டை முறுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயிலே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் மாவு மெதுவாக போய் விழவும் எண்ணெய் தெறிக்காது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்தது ரவுண்ட் ஷேப் முறுக்கு தான் போட போகிறோம். இது வந்து லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம நார்மலாக போடக்கூடிய ரவுண்ட் ஷேப் முறுக்கு போடுறேன். இதுவும் நல்லா திருப்பி விட்டு 2 சைடும் வேக வச்சு லைட்டாக கலர் மாறினதும் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அரிசி மாவு முறுக்கு ரெடி. தேங்க்ஸ் டு வாட்சிங். ப்ளீஸ் கீப் சப்போர்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.